எனக்கு வாச்ச பொண்டாட்டி ரொம்ப நல்லவதா. உண்மைதான் மச்சி. அவளை நல்லா வச்சுக்க முடியலையே எனக்கு தான். ஏண்டா மச்சி? வேதாஜி ரொம்ப நல்லா படிச்ச பொண்ணுடா. உண்மைதான் மச்சி. நான் படிக்காத வெறும் களிமண்ணுடா. அடே பஞ்சாயத்து முருகா சொல்றா மச்சி. கேளுடா என் பாட்ட. எனக்கு வாச்ச பொண்டாட்டி ரொம்ப நல்லவதா. அவளை நல்லா வச்சுக்க முடியலையே எனக்கு தான். வருத்தப்படாத மச்சி. எனக்கு வாச்ச பொண்டாட்டி ரொம்ப நல்லவதா. அவளை நல்லா வச்சுக்க முடியலையே எனக்கு தான். வேதாஜி போல் நல்ல பொண்ணு இல்லடா. ஆனா என்னாலே அவளுக்கு பல தொல்லடா. வேதா ரொம்ப நல்லா படிச்ச பொண்ணுடா. நான் படிக்காத வெறும் களிமண்ணுடா. வேதாஜி ஒரு நல்ல வயிற கல்லுடா. வேதாஜி ஒரு நல்ல வயிற கல்லுடா. நான் தாடியோட சுத்துற உப்பு கல்லுடா. எனக்கு வாச்ச பொண்டாட்டி ரொம்ப நல்லவதா. அவளை நல்லா வச்சுக்க முடியலையே எனக்கு தான். சொல்லி பாடணும். டான்ஸ் ஜோடி டான்ஸ் போல ஆடணும். நீ சரிகமப்பா சொரம் சொல்லி பாடணும். தேவதைய கண்டேன் என்று சொல்லணும். நீ சொல்வதெல்லாம் உண்மை என்றவன் நம்பணும். பூவே பூ சூடவா என அழைக்கணும். செம்பரத்தி பூவெடுத்தவ தலையில் வைக்கணும். யாரடி நீ மோகினி என அவளை சொல்லணும். ரெக்க கட்டி பறக்குது மனசு அவ சொல்லணும். அழகிய தமிழ் மகள் என்று கொஞ்சனும். வேதாஜி அழகிய தமிழ் மகள் என்று கொஞ்சனும். முள்ளும் மலரும் ஒன்னா சேரணும். மச்சி மச்சி நாகராஜு மச்சி மச்சி நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும் மச்சி. ஏய் மச்சி மச்சி நாகராஜு மச்சி மச்சி நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும் மச்சி. எனக்கு வாச்ச பொண்டாட்டி ரொம்ப நல்லவதா. அவளை நல்லா வச்சுக்க முடியலையே எனக்கு தான். வேதாஜி போல் நல்ல பொண்ணு இல்லடா. ஆனா என்னாலே அவளுக்கு பல தொல்லடா. வேதா ரொம்ப நல்லா படிச்ச பொண்ணுடா. நான் படிக்காத வெறும் களிமண்ணுடா. வேதாஜி ஒரு நல்ல வயிற கல்லுடா. வேதாஜி ஒரு நல்ல வயிற கல்லுடா. நான் தாடியோட சுத்துற உப்பு கல்லுடா. எனக்கு வாச்ச பொண்டாட்டி ரொம்ப நல்லவதா. அவளை நல்லா வச்சுக்க முடியலையே எனக்கு தான். என்னடா அடிக்க போறியா? அட்ரா அறிவு கெட்டவன. ஏண்டா உன் மனசுல ஏகப்பட்ட சஞ்சலம் இருக்கேன்னு உன் கூட சேர்ந்து ஆடி பாடிக்கிட்டு இருந்தா மறுபடியும் இந்த கருமத்தை நீ குடிக்க வர? நாகராஜ், வேதாஜி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கடா உன்னை இந்த குடியை மறக்க வைக்கிறதுக்கு. நீ சொன்னதுனால தானடா நானும் இந்த கருமத்தை குடிக்காம விட்டேன். மறுபடியும் நீயே உன் கையால ஏண்டா குடிச்சு தொலைற? குடியாம என்னடா பண்ண சொல்ற? குடியாம என்ன பண்ண சொல்ற? நீ சொல்ற மாதிரி இந்த குடி பழக்கத்தை எதுக்கா விட்ட? யாருக்கா விட்ட? வேதாஜிக்கா தானே விட்ட. அந்த வேதாஜி என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்க முடியும்? வேடிக்கை போக முடியல. நிறைய துளைகிற மாதிரி இருக்குது. ஒரு விரோத மாதிரி ஆரம்பிச்சு அவங்க வேதாஜி இப்படி பார்த்தா என்னால தாங்க முடியுமா? இதுமே அவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அது இது இது டைவர்ஸ். அதில் கையெழுத்து போடணுமா? அதில் கையெழுத்து போடலாம். அவங்க சாப்பிடுவாங்க அப்படியே செத்து போயிடுவாங்களா? கையெழுத்து போட்டு நான் செத்து போயிடுவேன்டா. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? என்னடா சொல்றேன். நான் மட்டும் குடிக்கலன்னு வச்சுக்க, அவள்தான் மவுத்தாயிடுவேன். பாதில வச்சுக்க எனக்கு எதுவுமே தெரியாது. தெளிவா மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க அப்படியே மூளை அப்படியே அறிகிற மாதிரி இருக்குது. அதனால சார் கடிக்கிறேன்.
முடியாது முடியாது நான் சரகடி எல்லாம் இருக்க முடியாது ஏய் கிளாஸ் கொடுங்கடா டேய் வாடா வீட்டுக்கு போலாம் எந்திரா. நான் வீட்டுக்குலாம் வரல. வீட்டுக்கு போகாம இங்கேயே படுத்துக்க போறியா? நான் படுக்க மாட்டேன். மல்லிகா வீட்டுக்கு போறேன். நாகராஜ் என்னடா உளறிக்கிட்டு இருக்க? மல்லிகா வீட்டுக்கு நீ எதுக்குடா போற? அங்க போய் கடை வைக்க போறேன். நான் வேலை பண்ணிடுறேன். சரகஸ்ட்டு ஃபுல் போதையில போய் கலாய்னு கலாச்சி அப்படியே அச்சு மூஞ்சிலாம் வச்சு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்க போறேன்டா. டேய் நீ தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில சொன்ன அவ பெரிய தியாகின்னு. இப்போ என்னடா இப்படி பேசுற? ஆமா அன்னி சொன்ன. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியல அவ தியாகில துரோகியான்னு. யார் தப்பு பண்ணான்னு தெரியல. அவங்க என்ன நடந்து கூட தெரியல. இல்ல அவ சொன்ன மாதிரி ஒரு வேளை தப்பு நடந்தாலும் என் மேல மட்டும் தப்பு இல்லை மச்சி. அவன் மேலே கன்ஃபார்மா தப்பு இருக்குது. இப்ப எல்லாம் நல்லா தெளிவா பேசுறா. அன்னைக்கு நீ கேட்ட கேள்விக்கு மட்டும் அவ பதில் சொல்லிட்டாளா? சொல்ல வாயத்துறையில அன்னைக்கு வாயை திறக்காதவ இன்னைக்கு வாயை திறந்துருவாளடா. இன்னைக்கு வாயத்துறையில அச்சு பொக்கு பொக்குன்னு அப்படியே வாயை வச்சிடும் பாரு. அடியிலும் பாரு அவளை. யாரையும் நீ ஒண்ணு கேட்க வேணாம். வாடா வீட்டுக்கு போலாம். நான் வரல வீட்டுக்குலாம் வரல விடு. டேய் வேதாஜி உன்னை காணும் தேடுவாங்கடா. ஏய் நான் சரகு அடிச்சுக்கிறேன் போதில் இருக்கிறேன். வேதாஜி இப்படி பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு நான் வரல விடுப்பா. நாகு உன்னை காணுனா கூட வேதாஜி கஷ்டப்படுவாங்கடா. சொல்றது கேளுவா. போவோம். நீ போன் அடிச்சவங்களான்னு சொல்லு. நான் வந்து உன் கூட நான் சேஃபா இருக்குன்னு சொல்லு. சொல்றேன். நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் உன்னை கூட்டு போக தான் வந்தேன். வா எந்திரி வா போலாம். ஏய் உர்ரா வாடா. ஏய் சால் நேரம் சும்மா கூட பேசுகிற. என்னடா நிக்கலா? டேய் வாடா போலாங்கறல. ஏய் நான் சரகஷ்னா உள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துரும். கண்டா மாயிடுவ சொல்லிட்டேன். இல்ல மாப்ள நீ வா போலாம். நீ அடிச்சாலும் பரவாயில்ல. ஒட்டி அப்புறம் அசிங்கம் பண்றோம் சொல்லிட்டேன். போலீஸ்ல மாட்ட பரவாயில்லையா? இல்ல மாப்ள போக மாட்டலப்பா. இது பாட்டில் மாப்ள போறேன்டா. போட போடா. போங்க. அது நாகராஜ் தம்பி மாதிரி இல்ல? ஆமா இறங்குங்க. என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமா? நாகராஜ் 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 என்ன பண்ணலாம்? அருண் மேடம் இங்க வாங்க. தூக்குங்க. அக்கா புடிங்க. சொல்லுங்க பஞ்சு, கிடைச்சிட்டாரா? அது சாரி வேதாஜி. என்னாச்சு? எங்க போனாருன்னு தெரியலையா? இல்ல அவனை நான் பார்த்துட்டேன். வீட்டுக்கு வர முடியாதுன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான் வேதாஜி. ஏன்? குடிச்சிட்டு உங்க முன்னாடி வந்தா நீங்க சங்கடப்படுவீங்கன்னு சொல்றான் வேதாஜி. அப்ப அவர் குடிக்காமல இருந்திருக்கணும். காலையில மாமா எவ்வளவு சத்தம் போட்டாரு தெரியுமா? அப்படியே குடிக்கிறாருன்னா அவர் என்னதான் செய்யறது? வேதாஜி அப்படிலாம் அவனை திட்டாதீங்க. அவன் ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கான் வேதாஜி. நானும் தான் மன கஷ்டத்துல இருக்கேன். அப்ப நானும் குடிக்கட்டுமா? அப்படி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு சொல்ல சாக்கு. இப்ப எங்க இருக்காரு அவரு? பஞ்சு சொல்லுங்க. வேதாஜி எங்க இருக்காருன்னு கேட்டேன். அவன் மல்லிகா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் வேதாஜி. கேட்க மாட்டேன்றான். பைத்தியக்கார மாதிரி எதையோ எடுத்து அடிக்க போறான். பயந்துட்டேன். அவனை என்னால தடுக்க முடியல வேதாஜி. எப்படியும் அவன் மல்லிகா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி நான் போய் பாத்துக்கிறேன். சரிங்க வேதாஜி. பாத்து இங்கே படுக்க வச்சிருங்க. சரிங்க மேடம். செப்பல் கழட்டிடலாம்.
இப்படி வாங்க. ஏன் இவரை இங்க படுக்க வைக்கிற? எல்லாம் ஒரு காரணமா தான். வேதா வா. உனக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அம்மா உனக்கு எப்படி தெரியும்? பஞ்சு கால் பண்ணிருந்தாரு. அவர்கிட்ட இங்கதான் போறேன்னு சொல்லிருக்காராம். அப்ப வர வழியதான் மயங்கிருக்கியா நீ? ஏன் இப்படி வாசலையே படுக்க வச்சிருக்கீங்க? உள்ள படுக்க வைக்கலாம்ல? அது சரி, நான் ஒண்ணு படுக்க வைக்கல, அவராதான் விழுந்து கிடக்குறாரு. இன்னைக்கு ரொம்ப ஓவர் போதை போல இருக்கு. கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னால காது கொடுத்து கேட்க முடியல. தாலி கட்டாட்டியும் நீயும் என் பொண்டாட்டி தான், இது ஏன் குழந்தைதான், ஏன் கூட தான் நீ வாழணும். ஒண்ணு நீ என் வீட்டுக்கு வந்துரு, இல்ல நான் இங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஐயோ, இவர் பேசுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல வேதா. அதான் உள்ளேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ உள்ள விடலனா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு படுத்து கிடக்குறாரு. என்னால முடியல வேதா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சாகலாம் நினைச்சா நீ எனக்கு விடல, வாழலாம் நினைச்சா இப்ப இவரை விட மாட்டேங்கிறாரு. தினமும் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஐயோ, தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு, நானே அதை மறந்துட்டேன்னு சொன்னேன். இவர் என்னை விட்டு போக வேண்டியதானே? குழந்தைக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்காரு. இது ஏன் ரத்தம், இதை நான் தான் பாத்துக்குவேன், இதை சுமந்துட்டு இருக்கிறதுனால உன்னையும் நான் தான் பாத்துப்பேன்னு சொல்றாரு. தாலி கட்டின பொண்டாட்டி நீ ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பு சுத்தமா அவருக்கு இல்ல. இருந்தா அப்படி எல்லாம் பேசுவாரா? வேதாஜி தான் எனக்கு உயிர், வேதாஜி இல்லைன்னா நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படி இப்படி எல்லாம் என்கிட்ட சொல்லிருக்காரு. அப்படி சொன்ன வாய் இப்போ இப்படி பேசுது. எது உண்மை எது நடிப்பு எனக்கு ஒண்ணுமே புரியல வேதா. ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, அவர் ஏதோ இப்படி வளர்றாருங்கிறதுக்காக நான் ஒன்னும் உன் வாழ்க்கையெல்லாம் பங்கு போட நினைக்க மாட்டேன். என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது, அதை என்னால நினைச்சும் பார்க்க முடியாது. வேதா, என் வாழ்க்கை எவ்வளவு நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும். இவர் என்ன தேடி வரது நிறுத்திட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அவருக்கு இந்த குழந்தைன்னா ரொம்ப பாசம்னு நினைக்கிறேன். அதான் நான் இங்க இருந்தா என்ன தேடி இப்படி வந்துகிட்டே இருக்காரு. உனக்கும் நிம்மதி இல்லாம போயிடுது. பேசாம நான் இந்த ஊரை விட்டு கண் காணாம எங்கேயாவது போயிடுறேன், அப்பதான் உனக்கும் நிம்மதி. கரெக்ட். நான் நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுறேன். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நாளைக்கு ஒரு நாள் இவர் என்ன தேடி வராம பாத்துக்கோ. நான் ஊருக்கு போறது இவருக்கு தெரிய வேண்டாம். ப்ளீஸ் வேதா, இவரை கூட்டிட்டு கிளம்பு. நான் நாளைக்கு காலையில வரேன், அப்ப நம்ம பேசிக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வேதா, என்னடா இவ ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாளே, நீ தப்பாலாம் நினைக்காத. இனிமே என் சுண்டு விரல் கூட அவர் மேல படக்கூடாதுன்னு நான் இருக்கேன். அதான் வேதா, அவரு உனக்குதான் சொந்தம். நீ மட்டும் அவரோட சந்தோஷமா வாழணும், அதான் என் ஆசை. என்னம்மா நீ பாட்டுக்கு ஊரை விட்டு போறேன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? அப்புறம் என் பாயிண்ட்னு ஒண்ணு வேண்டாம். அவ பாட்டுக்கு எந்த முடிவையும் எடுக்காம இப்படி பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அழுது வடிஞ்சுக்கிட்டே இருந்தா நான் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? இப்படி ஏதாவது அதிரடியான முடிவை சொன்னாதான் அவளும் ஏதாவது ஒரு முடிவுக்கு உடனடியா வருவா. சரி மல்லிகா, நாளைக்கு வந்து நீ ஊருக்கு கிளம்பு, அதுதான் எனக்கும் சரின்னு படுதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? இவ அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. நான் நல்லவ, அதனால நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கிற முட்டாள். அதனாலதான் நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு அழுத்தி அழுத்தி நான் சொன்னேன். இப்ப அவ மனசுல நானும் நல்லவ. இந்த நல்லவளுக்கு அந்த நல்லவ கெடுதலா எதையுமே செய்ய மாட்டான்.
சோ அவ வேணா நாகராஜ விட்டு இந்த ஊரை விட்டு போவாளே தவிர என்ன இந்த வீட்டை விட்டு போ சொல்லவே மாட்டான். அப்போ அவ என்னதான் சொல்வான்னு நீ எதிர்பார்க்கற? நம்ம 2 பேருமே மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தோட வருவா. என்ன சொல்லுவான்னு வெயிட் பண்ணி பாரு. என்ன சொல்ல போறா? தாலி கட்டாட்டியும் நீயும் என் பொண்டாட்டி தான். இது ஏன் குழந்தைதான். ஏன் கூட தான் நீ வாழணும். ஒண்ணு நீ என் வீட்டுக்கு வந்துரு, இல்ல நான் இங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. தாலி கட்டின பொண்டாட்டி நீ ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பு சுத்தமா அவருக்கு இல்ல. இருந்தா அப்படிலாம் பேசுவாரா? என்கிட்ட ஒரு மாதிரியும் அவகிட்ட ஒரு மாதிரியும் எப்படி உங்களால இருக்க முடியுது? தப்பு பண்ணனா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னீங்க. இப்போ ஏன் ரத்தம் ஏன் குழந்தைன்னு போய் நிக்கிறீங்க. அப்போ தெரியலன்னு சொன்னதும் போய் தானா? என்ன முட்டாள்னு நினைச்சிட்டீங்கல்ல? உங்களை பார்க்க பிடிக்கலன்னு இது வரைக்கும் வார்த்தையா தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே சொல்றேன், உங்களை பார்த்தா எனக்கு கோபம் தான் வருது. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மாமா, என்ன தூங்கலையா நீங்க? தூக்கம் வரலம்மா. தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வரல. தூக்கம் வராதும்மா. மனசுல இவ்வளவு ஏக்கம் இருக்கும்போது எப்படிம்மா தூக்கம் வரும்? குருஜி சொல்லுவாரு, ஒரு வயசுக்கு மேல ஆசாபாசம் அதிகம் எல்லாம் பார்த்துக்கன்னு, அப்பதான் நிம்மதியா இருக்கலாம்னு. இல்லைன்னா மனசுல ஏக்கம் இறந்துகிட்டே இருக்கும் பாரு. அவர் சொல்லுவார், நம்மளால சில விஷயங்களுக்கு ஏக்கப்படாம இருக்க முடியுமான்னு சொல்லு. எதை நினைச்சு மாமா இவ்வளவு வருத்தப்படுறீங்க? ஒரு பேர குழந்தை இல்லைங்கிற வருத்தம் தான். ஏதா நான் பல வீடுகளுக்கு போறேன். இந்த வீடுகளுக்கெல்லாம் போனா உங்க ஆசையா அவங்க பேரம்பேத்திகள்லாம் கொண்டாந்து நிறுத்தி என் பேத்தி அழகா டான்ஸ் ஆடுவான்னு ஆட சொல்லுவாங்க. அவன் பேரங்கள்லாம் வரைஞ்ச டிராயிங்கெல்லாம் காமிப்பாங்க. என் பேரன் பாரு எவ்வளவு பரிசெல்லாம் வாங்கியிருக்கான், கப்பெல்லாம் வாங்கியிருக்கான் பாருன்னு காமிப்பாங்க. பேர குழந்தைங்கள்லாம் பாட சொல்லி காமிப்பாங்க. பார்க்க சந்தோஷமா இருக்கும். அதே நேரம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேர குழந்தை யாரும் இல்லையேன்னு ஒரு ஏக்கம் தோணாம இருக்குமான்னு. என்ன பண்றது, என் கொடுப்புன்னு அவ்வளவுதான். தூக்கம் வராதும்மா. பேர குழந்தைகளை பார்க்காம போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. ஐயோ மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ ஒன்றும் கலவரப்படாதம்மா. மனசுல தோணுது சொன்ன அவ்வளவுதான். சரி, நான் தூங்க போறேன். என்னதான் இருந்தாலும் உன் புருஷனோட வாரிசு இந்த வீட்டோட வாரிசு அவ வயித்துல வளருதுல்ல. ஒரு பேர குழந்தை இல்லைங்கிற வருத்தம் தான். தூக்கம் வராதுமா. பேர குழந்தைகளை பார்க்காம போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு.